இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா இந்தியன் கோஸ்டல் கார்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி அதாவது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து ஒரு 19 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 19 பேஜஸுமே நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக போகும் வீடியோ. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பை நான் ஷார்ட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இந்தியன் கோஸ்டல் கார்டோடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டி, இன்னொன்று நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், இன்னொன்று வந்து யாந்திரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12th பாஸ் வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டின்றதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். இன்கேஸ் யாந்திரிக் அப்படின்றத அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் சொல்லியிருக்கபடி 10th பாஸ் ஃப்ரம் எஜுகேஷன் போர்ட், அதாவது 10th வந்து ஒரு எஜுகேஷன் போர்டு, நம்ம தமிழ்நாடு போர்டு இல்லை வேறு சிபிஎஸ்சி நீங்கள் எதுவாக இருந்தாலும் 10th முடிச்சிருக்கணும். வித் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ, பவர் இன்ஜினியரிங் டியூரிங் 3 or 4 years approved by the All Indian Council of Technical Education. 10th with 10, 12 அப்படி இல்லைனா இன்ஜினியரிங், இது 3மே கம்ப்ளீட்டாக முடிச்சு 10th முடிச்சுட்டு 12th முடிச்சு அப்புறம் இன்ஜினியரிங் போனாலும் இதுக்கு ஓகே தான். அப்படி இல்லை 10th முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த 3 years கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல் கார்டிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் வந்த 3 போஸ்ட்டு. நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஏஜ்னு பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2004 1 ஆகஸ்ட் 2008 இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டின்றது அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இந்த யாந்திரிக் அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 2004 1 மார்ச் 2008 இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுன்னு சொன்னால அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2004 1 ஆகஸ்ட் 2008 அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இப்போ டவுட் என்னென்னா இந்த டேட்டில் இன்கேஸ் 1 ஆகஸ்ட் 2004 இல்லை 1 மார்ச் 2004 இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்க அந்த டேட்லேயே பிறந்திருக்காங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 பேட்ச் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேட்ச் 1. இதில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 630 வேகன்சி வந்திருக்கு. இப்போ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த நேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதில் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு உண்டான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 99, இடபிள்யூஎஸ் 25, ஓபிசி 65, எஸ்சி, எஸ்டி 46, 25 இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா இதில் வந்து 3 டைப் ஆஃப் போஸ்ட் வந்திருக்கு. நம்ம வந்து 3மே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி போடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான், ஒரு போஸ்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் மட்டும் தான் போட முடியும். வேறு யாருனா இன்கேஸ் மாற்றி போட்டுற போகிறீங்க இது வந்து மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் போடணும். இந்த வருஷத்துக்கு உண்டான வந்திருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா 630. அதான் வந்து இந்த நம்ம வேகன்சி ஏன்ற டீட்டெயில்ஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த பேட்ச் 2ன்றது நெக்ஸ்ட்டு வந்து வரும். மேபி 6 month இல்லை 1 year அதுக்குள்ளே இந்த பேட்ச் முடித்தோடனே செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன் டு பி கம்ப்ளீட் இன் 7 minutes. ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 1.6 கிலோமீட்டரே வந்து 5 minutes 45 secondsக்குள்ளே ஓடிடணும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். 1 minute 6 கிலோமீட்டர்ஸ் 1.6 கிலோமீட்டர்ஸை 7 minutesல நம்ம ஈஸியாக முடிக்கணும். அப்புறம் 20 squats up இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு விஷயம் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுவும் இந்த 10 புஷ்அப்ஸும் இது 2 வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன பாசிங் மார்க் என்ன வந்து பார்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். இந்த நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், நேவிக் ஜிடி, யாந்திரிக். இந்த யாந்திரிக்கில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் மெக்கானிக்கல் இந்த 3 இருக்குல்ல. இந்த செக்ஷன் 1, செக்ஷன் 1+2 இந்த மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். செக்ஷன் 1, செக்ஷன் 1+2, செக்ஷன் 1+3, செக்ஷன் 1+4, செக்ஷன் 1+5 இந்த 5லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த செக்ஷன் வருது இல்லை. இதனால் அந்த செக்ஷன்றது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு 2 பேஸ் எக்ஸாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அது வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். அதனால் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேவிக் ஜிடி அதில் பார்த்தீங்கன்னா 1+2 அப்படின்ட்டு இருக்குது.
இப்போ என்னன்னா இந்த நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் எழுதுகிற எக்ஸாமையும் சேர்த்து இது இல்லாமல் இந்த 2ன்ற எக்ஸாம் இது ரெண்டும் சேர்த்த மாதிரி எழுதுனா தான் வந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டின்றவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸாம் அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதில் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 30+20 50 மார்க்கில் அது வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்க வந்து பாசிங் மார்க்கு. இந்த மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆவரேஜை தாண்டலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இதில் வந்து பாசிங் இன் செக்ஷன் 1 and 2 செப்பரேட் இஸ் கம்பல்சரி. இந்த பார்ட்லேயும் அந்த செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து தனித்தனியாக நம்ம பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க்கு நம்ம தனித்தனியாக மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். ஆர்மி மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுனா பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும் இந்த 2 மார்க்ஸில் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதில் வந்து அந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் தாராளமாக தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இது அப்ளிகேஷன் போடலான்றது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11 ஜூன் 25 ஆல்ரெடி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2025 அன்றைக்கி வந்து முடியுது நைட்டு. ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் இண்டியன் கோஸ்டல் கார்டு இவங்க கொடுத்துருக்க அந்த வெப்சைட் உள்ள போய்ட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சு உங்களுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 300 சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அந்த டெபிட் கார்டோ, யூபிஐயோ இல்லை மற்ற ஆன்லைன் பேமெண்ட் வே மூலியமாகவும் இதை நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸாம் டேட் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மிட் ஆர் எண்ட் நவம்பர். இந்த ஸ்டேஜ் 1ன்றது பார்த்தீங்கன்னா மிட் ஆர் எண்ட் செப்டம்பர் 2025. செப்டம்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து மிட் ஆர் எண்ட் ஆஃப் நவம்பரில். அப்புறம் வந்து February 26, 2026 அப்போ தான் வந்து ஸ்டேஜ் 3. அப்போ தான் வந்து நம்ம இந்த ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற ஸ்டேஜ் அப்போ தான் வந்து வரும். February 2026 நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பேசிக் பே 21,700 அது வந்து பே லெவல் 3 வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 21,700 சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் வந்து 21,700 21,700 சொல்லியிருக்காங்க. இது பே லெவல் 3. அப்புறம் அந்த யாந்திரிக் சொன்னது, அதாவது இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பி இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு சேலரி 29,200 சொல்லியிருக்காங்க. பே லெவல் 5. இது வந்து வேகன்சி டீட்டெயில் 630 வேகன்சி இருக்குது. இது வந்து இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதை வந்து ஜோன் வைஸாக வந்து பிரிப்பாங்க. இந்த ஜோன் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 1 ஆகஸ்ட் 2004 to 1 ஆகஸ்ட் 2008 இதில் வந்து இந்த யூஆர், இடபிள்யூஎஸ் அவங்க வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் உள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஓபிசி பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2001 to 1 ஆகஸ்ட் 2008 அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST 1 ஆகஸ்ட் 1999 to 1 ஆகஸ்ட் 2008 இதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரீஜன்னு பார்க்கலாம். இந்த ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத் ரீஜனில் வரும். இந்த 6 அந்த வேகன்சி சொன்னது வந்து ஃபுல்லாகவே காம்படிஷன் சவுத் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, லட்சதீப் இவங்க இந்த ரீஜனில் இருக்கவங்க கூட மட்டும்தான் நம்மளுக்கு காம்படிஷனு. ஸோ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குன்னா நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸில் இது ஏதாவது ஒன்று வேணும்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கான அப்ளை வீடியோ கண்டிப்பாக நான் 2 to 3 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.